இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபில்மோட நேம் ஃபிராய் ஹசீன் டில் ரூபா. இது 2021ல ரிலீஸ் ஆன ஹசீன் டில் ரூபா அப்படிங்கிற ஃபில்மோட சீக்வல். ஃபில்ம் செம்மையா இருக்கும். நீங்க பார்ட் 1 பார்க்கலன்னா கண்டிப்பா அதையும் பாருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி புரியும். அந்த ஃபில்மையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் ஒரு விஷயத்துக்காக சாரி சொல்லிக்கிறேன். எதுக்காகன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ஃபில்மை பண்ணுங்கன்னு ரொம்ப ஆசையா ப்ரிஃபர் பண்றாங்க. பட் என்னால அந்த ஃபில்ம்ஸை உடனே பண்ண முடியல. ஏன்னா யூடியூப்ல இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா முடிஞ்ச அளவு சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். லேட்டுக்கு சாரி. உங்களோட கமெண்ட்டுக்கு தேங்க்ஸ். ஓகே, ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ராணியை காட்டுவாங்க. அப்படின்னா ஜோலாப்பூர்ல நடந்த விஷயத்துக்கு பிறகு ஆக்ராக்கு ஷிஃப்ட் ஆகி இங்க ஒரு வீடை ரெண்டுக்கு எடுத்து தங்கி ஒரு பியூட்டி பார்லரையும் ரன் பண்ணிட்டு இருக்கிறா. தென் என்னைக்கு மாதிரி அவளோட பார்லருக்கு மார்னிங்கே கிளம்புறா. அப்போ இவன் இங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு ஹவுஸ் ஓனருக்கு என்னைக்கு மாதிரி இன்சுலின் தர்றதுக்காக டாக்டர் இங்க வர்றாரு. டாக்டரோட நேம் அபிமன்யு. அப்படி வந்த அபிமன்யு ராணியை பார்த்ததும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலா இந்த அபிமன்யு ராணியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு பயம் அதிகம். சோ இந்த விஷயத்த ராணி கிட்ட சொல்ல முடியல. தென் ராணி பார்லர் போற அவசரத்துல அவளோட பார்லர் பொம்மைய வீட்லயே மறந்து விட்டுட்டு போறா. இதை நோட் பண்ண அபிமன்யு இது ராணி கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சு இதை எடுத்துக்கிட்டே ராணி போற ரிக்ஷா பின்னாடி ஓடி 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 அவளோட பார்லர் வரைக்கும் பின்னாடியே ஓடி வந்து அதை கொடுக்குறான். இப்போ இது எல்லாத்தையும் கவனிச்ச ராணி அபிமன்யு கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ பார்லரு கஸ்டமர் வர்றதை கவனிச்சது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வர்றேன்னு சொல்லி அங்க போய் கஸ்டமர் கிட்ட பிஸி ஆகுறா. இப்படியே இந்த பக்கம் அபிமன்யு ராணிக்காக வெயிட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் அங்கேயே மழையில நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறான். ஈவினிங் ராணி ஷாப்ல இருந்து வெளியே வர்றப்போ மழையில நனைஞ்சிட்டு இருக்கிற அபிமன்யுவை பார்த்ததும் ஃபாஸ்டா அவன் கிட்ட போய் சாரி உங்களை மறந்துட்டேன்னு சொல்றா. அப்ப அபிமன்யு ராணி கிட்ட வர்ற ஃப்ரைடே ஈவினிங் ஃபிலிமுக்கு போகலாமான்னு கேக்குறான். இப்ப இதே டைம் அன்னைக்கு ஜோலாப்பூர்ல சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷன்ல இறந்ததா ஊரை நம்ப வச்சு பக்கத்துல இருக்கிற ரிவர் வழியா அன்னைக்கு தப்பிச்சு போன ரிஷு இங்க வர்றதை பார்த்ததும் ராணி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. அதே டைம் அபிமன்யு கிட்ட ஃபிலிமுக்கு வர்றதா ஒத்துக்கிட்டு அன்னைக்கு ஜோலாப்பூர்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாக்குறா. அப்படி அன்னைக்கு நாள் அந்த சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் அந்த கேஸை க்ளோஸ் பண்ண பிறகு ஜோலாப்பூர்ல இருந்து ரிஷு அண்ட் ராணி ஆக்ராக்கு வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி தனித்தனியா வீடு எடுத்துக்கிட்டு எப்பவாச்சும் சான்ஸ் கிடைக்கிற டைம் மீட் பண்ணி ஒரு செப்பரேட் பாத்துல அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிஷு எல்லாருக்கும் தான் இறந்ததை நம்ப வைக்கிறதுக்காகவும் இன்ஸ்பெக்டர் கிஷோர் அந்த தினேஷ் பண்டித் நாவலை ரீட் பண்ணி இன்னும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறனாலையும் இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ரிஷு அண்ட் ராணி இப்படி ஒரு ஃப்ளோல இருக்கிறாங்க. பட் ஆனா இவங்க இன்னும் வேற ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது என்னன்னா இங்க இருந்து இவங்க கொஞ்ச நாள்ல தாய்லாந்து போறதா. அப்படின்னா அங்க இருக்கிற யாருக்கும் இவங்களை தெரியாதுல்ல, அதனால அங்க போய் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரிஷு இப்போ இங்க என்ன ஒர்க் பண்றான்னா ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இதே டைம் இவங்க பிளான் படி இங்க இருந்து போயே ஆகணுங்கிறதுக்காக ரிஷு ஒரு சீக்ரெட் ஏஜென்சி கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு புது பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரிஷு கிட்ட இங்க இருக்கிற ஏஜென்ட் சொல்றாரு இந்த பாஸ்போர்ட் ரெடியாக 2 months ஆகும் அப்படின்னு. தென் இதே விஷயத்த ரிஷு ராணியை மீட் பண்ணியும் சொல்றான். அதுக்கு ராணி இன்னும் 2 months ஆனு ரொம்ப ஷாக் ஆகுறா. நெக்ஸ்ட் டே ராணி ரிஷுவை மீட் பண்ணி ஹவுஸ் ஓனர் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருப்பேன்னு சொல்லி ஈவினிங் வீட்டுக்கு வான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. இதே சைடு இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால அபிமன்யு தியேட்டர் போய் ராணிக்காக டிக்கெட் வாங்கிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இதை மறந்த ராணி ரிஷு வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் என்ஜாய் பண்ணி இன்டிமேட் ஆகுறாங்க. தென் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரிஷு இங்க இருந்து கிளம்புறான். ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் ராணி ஹவுஸ் ஓனர் ஹேர் டை அடிச்சிட்டு இருக்கிற டைம் தியேட்டருக்கு வெளியே ராணிக்காக வெயிட் பண்ணி ஃபில்மோட டைம் எல்லாம் முடிஞ்சதும் அபிமன்யு ராணியை தேடி வீட்டுக்கு வர்றான். அப்படி அபிமன்யுவை இங்க பார்த்த ராணிக்கு இன்னைக்கு ஃப்ரைடேங்கிற விஷயமே இப்பதான் ஞாபகம் வந்து பக்கத்துல போய் சாரின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அபிமன்யு ராணி கிட்ட நெக்ஸ்ட் ஃப்ரைடே வாச்சும் என் கூட தியேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டதும் அதுக்கு ராணி கண்டிப்பா வர்றேன்னு சொல்றா. தென் நெக்ஸ்ட் டே ராணி ரிஷுவுக்கு கால் பண்ணி அபிமன்யுவோட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. அதை கேட்டது ரிஷு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே சரி என்ன இருந்தாலும் அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு, அதான் அவனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பக்கம் ரிஷு ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கிறான். அந்த ஹவுஸ் ஓனர் நேம் பூனம். இந்த பூனம் ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். இவளுக்கு ரிஷு மேல ஒரு கண்ணு. அப்படின்னா அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறான். பட் ரிஷு அவளை எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல ராணி மார்க்கெட்ல இருக்கிற டைம் ரிஷு அங்க வந்து 2 பேரும் ஃபோன் கால்ல பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் அங்க ஒரு திருடன் ராணியோட பேக்கை ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்த ரிஷு அந்த திருடன் பின்னாடியே கொஞ்ச நேரமா ஓடிட்டு இருக்கிறான். அதே டைம் அதே வழியா ஒரு போலீஸ் கார் வருது. இப்படி போலீஸ் வர்றத பார்த்ததும் திருடன் பயந்து வேற ஒரு வழியா ஓடுறான். அப்ப அதே போலீஸ் ஜீப்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கிஷோர் இறங்குறாரு. இப்போ இவரை சடனா பார்த்த ரிஷு ஃபுல்லா ஷாக் ஆகி வேற ஒரு வழியா ஓடுறான். இவங்க பின்னாடியே வந்த ராணியும் இன்ஸ்பெக்டர் கிஷோரை பார்த்ததும் இந்த போலீஸ் இங்கே வந்துட்டானா, திரும்ப ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது போல சேன்னு நினைச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிஷோரோட கண்ணில் படாம ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்புறா. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு திருடனை பிடிச்ச கிஷோர் ராணியோட பேகை கொடுக்கறதுக்காக ராணியோட வீட்டுக்கு வர்றாரு. வந்து ராணியை பார்த்து நாம திரும்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் கூட தினேஷ் பண்டித் எழுதின ஹசோலிகா ஹகீர்ங்கிற நாவலை படிச்சேன். கிளைமேக்ஸ் கி பகுத் ஜபர்தஸ்த் கைசாகோ சாரி அந்த புக்கோட கிளைமேக்ஸ்ல கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக பாய் ஃப்ரெண்டு அவனோட கையே கட் பண்ணி இருக்கிறான், சூப்பர்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்டதும் ராணிக்கு இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பயப்படுறா. அப்ப இன்ஸ்பெக்டர்
ரியலான கேமே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. தென் நெக்ஸ்ட் டே ராணி ரிஷுவை மீட் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. அதுக்கு ரிஷு, நீ பயப்படாத, உன் மேல அவங்களுக்கு டவுட் வேணா இருக்கலாம், பட் நம்மள பத்தின எந்த ஆதாரமும் அவர்கிட்ட இல்ல. ஒருவேளை உன்னை பயமுறுத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு உன்னை விசாரிச்சாலுமே கூட பயப்படாம பதில் சொல்லு, அப்பதான் அவங்களுக்கு உன் மேல எந்த டவுட்டுமே வராதுன்னு சொல்றான். இதுக்கு பிறகுல இருந்து ராணி எங்க போனாலும் அவ பின்னாடி ஒரு போலீஸ் டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை ராணியும் கவனிக்கிறா. நெக்ஸ்ட் டே விசாரிக்கிறதுக்காக ராணியை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் கிஷோர் ராணி கிட்ட உன்னோட கேஸை வேற ஒரு ஆபீசர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், அவர் தான் இனிமே உன்னை கவனிப்பாருனதும் டிஎஸ்பி மாண்டிங்கிற போலீஸ் ஆபீசர் ராணி கிட்ட வந்து பேசுறாரு. தென் இவரு இங்க வந்து பேசுறப்போ ராணிக்கு தெரியற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாண்டி இறந்து போன நீலோட மாமா. இவருக்கு நீல்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த கேஸையும் அவரே டேக் அப் பண்ணிருக்கிறாரு. தென் மாண்டி ராணி கிட்ட ரிஷுவையும் நீலையும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதோட ரிஷுவால என்னெல்லாம் பண்ண முடியும்னு தெரியும், யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நீங்க வாழ்றதுக்கும் எந்த ரீசனும் இருக்காது. எனக்கு என்னமோ ரிஷு இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரியும் இதே ஆக்ரால தான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, எல்லாத்தையும் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. தென் ராணி இங்க இருந்து கிளம்புறப்போ ரிஷுவை பார்த்தா மாண்டி மாமா வந்திருக்கிறாருன்னு சொல்லுன்னு சொல்றாரு. இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிஷு தாய்லாந்து போறதுக்காக காசு கொடுத்த டிராவல் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்றாரு. இப்போ இப்படி அரெஸ்ட் பண்றத ரிஷு ஒரு இடத்துல நின்னு பார்த்து ஃபுல்லா பயப்படுறான். தென் அதுக்கு பிறகு அதே ஏரியால ரிஷுவை பயங்கரமா தேடுறாங்க. அப்படியே தேடி 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 லாஸ்டா ரிஷு ஸ்டே பண்ணி இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஹவுஸ் ஓனர் பூனம் கிட்ட ரிஷுவோட போட்டோவை காமிச்சு இவனை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு பூனம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிஷுவோட ரூமுக்கு போய் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. அப்படி சொன்ன பிறகு போலீஸ் கிட்ட நான் உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னா நீ என்னோட தேவையை பண்ணணும்னதும் ரிஷுவும் வேற வழியே இல்லாம ஓகேன்னு சொல்றான். தென் பூனம் அங்க இருந்து கீழே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இது யாருன்னு தெரியல, நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ரிஷு சீக்கிரட்டா ராணியோட வீட்டுக்கு போய் ராணி கிட்ட தாய்லாந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த டிராவல் ஏஜென்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதோட அந்த ஏரியா ஃபுல்லா செக் பண்ணி லாஸ்டா என்னோட வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படி அவங்க வந்ததை ஹவுஸ் ஓனர் பூனம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றான்னு எல்லாத்தையும் சொல்றான். அப்புறம் இனிமே நம்மள போலீஸ் விடாது, நீல கொண்டது நான் தான் தானே சரண்டர் ஆகுறேன்னு ராணி. நாம இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்காகவா? நீ சரண்டர் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இப்ப என்ன, நாம 2 பேருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு போலீஸ்க்கு தெரியணும், அவ்வளவுதானே. அப்படி மட்டும் நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா போலீஸ் நம்ம சைடே வரமாட்டாங்க. அதுக்காக என்கிட்ட பயங்கரமா ஒரு ஐடியா இருக்குது, நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்றா. தென் இந்த பக்கம் தியேட்டர் வெளியே நிக்கிற அபிமன்யு கிட்ட ராணி வந்து நாம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. அதை கேட்டதும் அபிமன்யு ரொம்ப ஷாக் ஆகி எனக்கு நீங்கன்னா உயிர், உங்களுக்குன்னதும் ராணி. எனக்கு என் ஹஸ்பண்ட் ரிஷுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்ப அவரை தவிர வேற யாரையும் யோசிக்க முடியாது. ஒருவேளை நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க மேல எனக்கு லவ் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்றா. அப்ப அபிமன்யுவும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அப்புறம் மேரேஜுக்கான டேட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இதே விஷயத்த ரிஷு கிட்ட போய் ராணி சொன்னதும் ரிஷுக்கு இந்த ஐடியாவே சுத்தமா பிடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்றான். அதுக்கு ராணி உன்னோட மாமா மாண்டி இந்த கேஸ்ல இருந்து டைவர்ட் ஆகி என்னைய விடணும்னா இதை தவிர இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றா. இதை கேட்டதும் ரிஷு சைலண்டா அங்க இருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் ராணிக்கும் அபிமன்யுக்கும் மேரேஜ் நடக்குது. அங்க டிஎஸ்பி மாண்டியும் கிஷோரும் இங்க ஒரு வேலை ரிஷப் வந்தா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா ரிஷப் அங்கேயே தான் இருக்கிறான். அப்படின்னா இங்க பேண்ட் வாசிக்கிற கேங் கூட அவங்க ட்ரெஸ்லயே. தென் மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடியுது. அப்புறம் என்ன, ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நைட்ல அபிமன்யு ராணி கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான். அப்போ ராணி நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேல லவ் வரட்டும், அதுக்கு பிறகு இதெல்லாம் பாத்துக்கலாம்னதும் அன்னைக்கு நாள்ல இருந்து அபிமன்யு ராணி கிட்ட ரொம்ப கேரிங்காவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் பழக ஸ்டார்ட் பண்றான். அப்படியே அவன் எதை பத்தியாவது ஃபுல்லா பேசிட்டு இருக்கிற டைம் எல்லாம் ராணி அவளோட ஹஸ்பண்ட் ரிஷுவை பத்தின விஷயத்த மட்டும்தான் எப்பவுமே பேசிட்டே இருக்கிறா. இப்போ இது எல்லாத்தையும் கவனிச்ச அபிமன்யுக்கு ராணிக்கு இன்னும் ரிஷுவோட ஞாபகம் போகலன்னு புரியுது. இந்த சைடு இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற டைம் இன்னொரு சைடு ஹவுஸ் ஓனர் பூனம் ரிஷு கிட்ட நான் சொன்ன மாதிரி நீ கேட்கலன்னா உன்னை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ரிஷுவை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதே டைம் இங்க ரிஷுவை பார்க்க வந்த ராணி இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி உடனே அங்கிருந்து கிளம்புறா. அந்த டைம் அவளுக்கு ரிஷு தன்னை ஏமாத்துற மாதிரி டவுட் வருது. இதே டைம்லே ராணி கவனிச்சதை ரிஷு கவனிச்சு அவளை மீட் பண்ணி அப்படி நடந்ததுக்கு ரீசன் எதுவுமே நான் இல்ல, என்ன பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி அவ இந்த மாதிரி எல்லாம் என்ன நடக்கிறான்னு சொல்றான். இப்படி இவன் என்ன சொன்னாலுமே கூட ராணி கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் இதே நாள் நைட்டு ராணி இந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க அபிமன்யு வந்து என்னாச்சு எதுக்காக சேடா இருக்கிறீங்கன்னதும் பாட்டில் அருமையில பொறுமையை இழந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்றா. எது ரிஷப் உயிரோட இருக்கிறதே ஆனா ஆமா எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்படி எல்லாத்தையும் கேட்ட அபிமன்யுவுக்கு ஓ ராணியோட ஹஸ்பண்ட் ரிஷு இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு தெரியுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அபிமன்யு ராணி கிட்ட எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, என்ன ரிஷு கிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு அவரை பார்க்கணும்னதும் ராணி ரிஷு கிட்ட கூட்டிட்டு போறா. தென் 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் வீல்ல ரைட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அபிமன்யு ரிஷு கிட்ட நீங்க 2 பேரும் சீக்கிரமா கிளம்பி இங்க இருந்து தாய்லாந்து போயிருங்க, ஏன்னா போலீஸ்க்கு உங்க மேல பயங்கரமா டவுட் இருக்குது, அதோட எனக்கு தெரிஞ்சவர் மூலமா நானே பாஸ்போர்ட் எடுத்து தர ஹெல்ப்
பண்றேன்னு சொல்றான். இப்போ இதை கேட்ட ரிஷு, நீ எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேக்குறான். எதுக்குன்னா எனக்கு ராணியை ரொம்ப பிடிக்கும், அவ எங்க இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அப்படி ஹாப்பியா இருந்தா ராணிக்கு ஃபியூச்சர்லயாச்சும் என்ன பிடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்றான். இவன் இப்படி பேசுறது ரிஷுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அதே டைம் அபிமன்யு பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்கு 2 days ஆகும், அது வரைக்கும் நீங்க என்னோட கிளினிக்ல இருங்கன்னு சொல்லி ரிஷுவை கிளினிக் கூட்டிட்டு வர்றான். இதை நீங்க கூட்டிட்டு வந்து விட்டு நீங்க இங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி வீட்டுக்கு வந்ததும் ராணி அபிமன்யு கிட்ட உன்னை ஏமாத்தினதுக்கு ரொம்ப சாரின்னு சொல்றா. அதுக்கு அபிமன்யு, பரவாயில்ல, லாஸ்டா இப்பவாச்சு என் கூட தியேட்டர் வருவீங்களான்னதும் ராணி அதுக்கு ஓகேன்னு சொல்றா. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு ரிஷுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு அபிமன்யு வீட்ல இருந்து கிளினிக் கிளம்புறான். அப்புறம் பூனம் ரிஷு கிளினிக்ல தான் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவன் கூட இன்டிமேட் ஆக ட்ரை பண்ணி, இப்ப நீ என் கூட க்ளோஸ் ஆகலன்னா உன்னை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு பிளாக்மெயில் பண்றா. அதுக்கு ரிஷு உடனே, நான் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் டைம் தா, அப்புறம் நானே வாங்கிட்ட வர்றேன்னு சொல்லி மெதுவா பேசி அவளை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இதே கிளினிக்கு இன்னொருத்தன் வர்றான். பட் அவனுக்கு இங்க ரிஷுவை பார்த்ததும் இவன் யாருன்னே தெரியாம ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து போயிட்டான். தென் அபிமன்யு இங்க வந்து ரிஷுக்கு லஞ்ச் கொடுக்குறான். அப்படி இங்க லஞ்சை கொடுக்குற டைம் ஃப்ளவர் ஸ்மெல் வர்றதை கவனிச்ச அபிமன்யு ரிஷு கிட்ட இங்க ஏதாவது பொண்ணுங்க வந்தாங்களான்னு கேக்குறான். அதுக்கு ரிஷு பூனம் வந்தான்னு அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். அதை கேட்ட அபிமன்யு, பூனம் உங்க பின்னாடி சுத்துறா, நான் ராணி பின்னாடி சுத்துறேன், ராணி உங்க பின்னாடி சுத்துறா, அப்படியே உங்க 2 பேருக்கு பின்னாடியும் போலீஸ். எப்பா ஒரு ஐடியா பண்ணலாம், சுத்துறது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பூனம் கூடயும் நான் ராணி கூடயும் சேர்ந்தா இப்படி சுத்துறதும் எண்டுக்கு வரும், இந்த ஸ்டோரியும் எண்டுக்கு வரும்னதும் ரிஷப்க்கு பயங்கர கோவம் வருது. இப்படி இவன் கோவப்படுறத பார்த்ததும் அபிமன்யு, நான் சும்மா சொன்னேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புற டைம் யாரோ சப்பல் போட்டு உள்ள நடந்து வந்த மண்ணு கிடக்கிறத பார்த்த அபிமன்யு, இங்க வேற யாரும் வரலையான்னு ரிஷு கிட்ட கேக்குறான். அதுக்கு ரிஷு இல்ல வரலன்னு சொல்றான். அதுக்கு அபிமன்யு, நீங்க போய் சொல்றீங்க, நான் அந்த லல்லலுக்கு எவ்வளோ நாள் சொல்லி இருக்கிறேன், சப்பலை வெளியே விட்டுட்டு வா, உள்ள போட்டுட்டு வராதன்னாலுமே கூட அவன் கேட்க மாட்டான். இந்த மண்ணு பக்கத்துல இருக்கிற ராஜ்கிரி ஃபாரஸ்ட்ல இருக்கிற மண்ணு, அவங்கிட்ட இருந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பாம்பு வாங்கியிருந்தேன், அந்த பாம்பு என்னோட ஃபேமிலியே காலி பண்ணிடுச்சு. அந்த லல்லால் கிட்ட நான் 4 நாளா ஒரு பாம்புக்கு சாப்பாடு போடாம வைக்க சொல்லியிருந்தேன், ஏன்னா அது சாப்பிடாம இருந்தாதான் ரொம்ப பயங்கரமா கொடூரமா இருக்கும்னு சொல்றான். இதை கேட்ட ரிஷு அபிமன்யு தன்னை கொல்ல ட்ரை பண்றான்னு நினைச்சு 2 பேருக்கு இடையில ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் அபிமன்யு ரிஷுவை பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்டா வெளியே போய் அந்த டோரை லாக் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ராணியை வெளியே கூட்டிட்டு போறதா சொல்லி யமுனா ரிவர்ல போட்டிங்ல இருக்கிறாங்க. அப்போ இவன், இந்த ஆறுல நிறைய முதலைங்க இருக்குதாமாம், ஒரு வேளை இந்த தண்ணியில நம்ம தவறி விழுந்துட்டா இங்கேயே நம்ம உயிர் போயிரோன்னதும் ராணி பயங்கரமா பயப்படுறா. அப்புறம் அபிமன்யு ராணி கிட்ட, எனக்கு ஏமாத்துறவங்கனாலே பிடிக்காது, என்னோட மாமா என்னோட அப்பாவை ரொம்ப வாட்டி ஏமாத்தினாரு, அப்படி ஏமாத்தி என்னோட அப்பாவோட பிசினஸ் எல்லாத்தையும் காலி பண்ணாரு, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என்னோட மாமாவோட ஃபேமிலி எல்லாத்தையும் கொன்னுட்டேன், உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இதுவும் ஏதோ மாதிரி போயிடுச்சு, உங்களுக்கு ஃபீல் ஆகலையா, நாம சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னதும் ராணி, ஒரு வேளை என்னோட லைஃப்ல ரிஷு இல்லைன்னா அப்படி ஃபீல் ஆயிருக்கும்னு சொல்றா. அதை கேட்ட அபிமன்யு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த அபிமன்யு, நான் தினேஷ் பண்டித் எழுதின கிரைம் நாவலுக்கெல்லாம் பெரிய ஃபேன்னு சொல்லி புக் எல்லாத்தையும் காட்டுறான். அப்படி எல்லாத்தையும் காட்டி, நான் சின்ன வயசா இருக்கிறப்போ ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்துட்டேன், அப்புறம் என் ஃபேமிலி இல்லைங்கிற நிலைமையில நான் மாமா கூட தான் இருந்தேன், அப்படி இருக்கிறப்போ ஒரு பாம்பு அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் கடிச்சுது, அதுல எல்லாரும் இறந்துட்டாங்க, ஆக்சுவலா அந்த பாம்பை விட்டதே நான் தான், ஏன்னா என்னோட மாமா தான் என்னோட அப்பாவை பிசினஸ்ல ஏமாத்தி அவரை சாகிற நிலைமையை கொண்டு விட்டதுனால அப்படி பண்ணேன், அப்ப இருந்து என்னோட லைஃப்ல நான் தனியாவே இருந்தேன், எப்போ உங்களை பார்த்தனோ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் மேல ஒரு லவ் வந்துச்சு, அப்ப இருந்து உங்களை லவ் பண்ணிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும் தான் பண்டிதோட நாவல் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, எனக்கு பண்டிதோட நாவல்ல பிடிச்சது ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்னேக்னதோ ராணி பயந்து ஃபாஸ்டா இங்க இருந்து ஓட ட்ரை பண்றா. பட் அவளை அபிமன்யு தடுக்க ட்ரை பண்ற டைம் அவளோட தலையில அடிபடுது, ஆனாலும் அவ அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாத்தையும் சொல்லி என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் காப்பாத்துங்கன்னு டிஎஸ்பி மாண்டி கிட்ட கேக்குறா. அதுக்கு மாண்டி, நான் எதுக்காக உங்களை காப்பாத்தணும், நீங்க ஆல்ரெடி சேஃபா தானே இருக்கிறீங்கன்னதோ ராணி, நாம இப்ப அபிமன்யு கிட்ட இருந்து தப்பிச்சாதான் ரிஷுவை காப்பாத்த முடியும்னு, ரிஷு இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னதும் மாண்டிக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இன்ஸ்பெக்டர் கிஷோரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி ராணியோட 2 ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றாரு. தென் உடனே போலீஸ் ஃபாஸ்ட் அங்க போய் பாக்குறாங்க, பட் அங்க ரிஷு அபிமன்யு 2 பேருமே இல்ல. தென் அதே நாள் ஈவினிங் போலீஸ்க்கு சிட்டி அவுட்கட்ஸ்ல ஒரு வேனோட எரிஞ்சு 2 பாடிஸ் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் போலீஸ் ராணி அங்க கூட்டிட்டு போய் அந்த பாடிஸ்ல அடையாளம் ஏதாவது தெரியுதான்னு பாருன்னு சொல்றாங்க. அப்படி எரிஞ்சு கிடக்குற ஒரு டெட் பாடி கிட்ட ஒரு ஐடி கார்டும் கிளினிக்கோட சூட்கேஸும் இருக்கிறத பார்த்த ராணி இது அபிமன்யோட பாடின்னு சொல்றா. இன்னொரு பாடி கிட்ட இருக்கிற ஹேண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டிக் மூலமா இது பூனமோட பாடின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இதே கேஸ்லயும் ராணி அண்ட் ரிஷு இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சு போலீஸ் ராணியை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ராணி கிட்ட ரிஷு எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கு மாண்டி, நமக்கு ரிஷு முக்கியம், கண்டிப்பா அவன் வேணும், அவன் கிடைக்கிறது வரைக்கும் இவளை அடின்னு சொல்லி ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அப்படி ராணியை அடிக்கிறப்போ அதை ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி போலீஸ் ராணியை பயங்கரமா அடிக்கிறாங்கன்னு அந்த வீடியோவை வைரல் பண்றாங்க.
எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா இதை பார்த்த ரிஷு கண்டிப்பா சரண்டர் ஆவான்னு. இப்போ இவங்க பிளான் படியே எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ ரிஷு அந்த பக்கம் என்ன பண்றான்னா ஒரு செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் கிட்ட நான் இன்னும் 3 நாள்ல யமுனா ரிவர் மேல இருக்கிற ரயில்வே பிரிட்ஜ்ல வச்சு உங்ககிட்ட சரண்டர் ஆவேன். அப்படி நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக முன்னாடி ராணியை என்கிட்ட பேசுறதுக்காக ஒரு அனுப்பணும். எதுக்காகனா நான் அப்பதான் லாஸ்டா ராணி கூட பேசுறதா இருக்கும்னு சொல்லி மாண்டிக்கும் மீடியாக்கும் இந்த வீடியோ அனுப்புறான். இப்போ இதே வீடியோ நோட்ட பார்த்த ராணி ரொம்ப ஃபீல் பண்றா. எதுக்காகனா எல்லாத்துக்கும் காரணம் இவ இல்ல. அதான் தென் நெக்ஸ்ட் சீன் 3 நாளுக்கு பிறகு சொன்ன மாதிரியே ரிஷு பிரிட்ஜுக்கு மேல வந்துட்டான். அதுக்கு முன்னாடியே மாண்டி அண்ட் கிஷோரோட டீமும் அங்க வந்துட்டாங்க. அப்ப ராணி அவங்க கூடயே கூட்டிட்டு வர்றாங்க. ரிஷு அங்க பார்த்ததும் ராணி ஃபாஸ்டா ரிஷு கிட்ட போய் நீ சரண்டர் ஆக வேண்டாம், நாம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றா. இப்படியே அவங்க பேசி முடிச்சதும் மாண்டியோட டீமும் ரிஷுவை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த போலீஸ் கேங்ல இருந்து ஒருத்தர் தனியா ரிஷு அண்ட் ராணியை பார்த்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ இது யாருன்னே தெரியாம போலீஸ் எல்லாம் குழப்பத்துல இருக்கிற டைம் தான் தெரியும் இது வேற யாரும் இல்ல அபிமன்யு. அப்படின்னா அபிமன்யு இன்னும் சாகலையாமாம். அபிமன்யு இவங்க கிட்ட வந்து ஒரு கண்ணை காட்டி நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டீங்க, என்னை ஏமாத்தினவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கிற போலீஸ் அவங்கள ஷூட் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எதையுமே கேட்காம அபிமன்யு ஷூட் பண்ண போற டைம் ரிஷு அவனை அட்டாக் பண்றான். அப்படியே இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்து 3 பேருக்கும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த ரிவர்ல விழுறாங்க. உடனே பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருந்த மாண்டி அண்ட் டீம் ஃபாஸ்டா இங்க வந்து பாக்குறாங்க. வந்து பாக்குறப்போ அந்த 3 பேரும் நீந்துற மாதிரியோ இல்ல அவங்க அங்க இருக்கிற மாதிரியோ எந்த விஷயம் கிடைக்காததுனால அந்த ஆறுல இருக்கிற முதலைங்க அவங்கள சாப்பிட்டுருக்கோன்னு ஃபிக்ஸ் ஆகுறாங்க. பட் மாண்டி மட்டும் அவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லி அவங்கள செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பட் இவங்களும் எவ்வளவோ தூரம் செக் பண்ண பிறகு அவங்க பாடிஸ் இந்த ஆறுல கிடைக்கல. அதே டைம் இவங்களுக்கு ரிஷுவோட ப்ராஸ்தட்டிக் ஹேண்ட் மட்டும் கிடைக்குது. அதனால எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துட்டு இந்த ஆறுல இருக்கிற முதலைங்க தான் அவங்கள சாப்பிட்டுருச்சுன்னு. பட் என்னதான் எல்லாருமே இந்த மாதிரி சொன்னாலுமே கூட இந்த மாண்டிக்கு இந்த கேஸ்ல இன்னும் டவுட் இருக்குது. அதனால அவங்கள பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதோட அவங்க 3 பேரை லாஸ்டா மீட் பண்ண இடத்துல இருந்து கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ், அபிமன்யுவோட கிளினிக்க பக்கத்துல இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்றப்போ தான் மாண்டிக்கு நிறைய உண்மை தெரியுது. இப்படி இவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டே அவரோட சீனியர் ஆபீசர்ஸுக்கு போட்டு காமிக்கிறாரு. அதுல அன்னைக்கு நாள் அபிமன்யு அண்ட் ராணி ஜெயின்வில்ல ரைட் போயிட்டு வரது, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அபிமன்யு ரிஷுவ கிளினிக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு எல்லாத்தையும் போட்டு காமிச்சு இவங்க 3 பேரும் பக்கா பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அதோட அடுத்த நாள் மார்னிங் கிளினிக் பக்கம் வந்த பூனமேன் லாலல இவங்களே கொன்னு ஒரு வேன்ல இவங்களோட டெட் பாடிஸை வச்சு எரிஞ்ச மாதிரி செட் பண்ணிட்டாங்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் சாகுறதுல யாருக்கு லாபம்னா ரிஷு அண்ட் அபிமன்யுவுக்கு தான். ஏன்னா அபிமன்யுவுக்கு பாம்பு கொடுத்து அந்த ஃபேமிலியை காலி பண்ணது லாலல் தான். அந்த லாலல் இந்த அபிமன்யுவை எப்பவும் இந்த விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் பூனம் ரிஷுவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா இதனாலே டபுள் மர்டர் பண்ணி அப்படி அவங்களோட டெட் பாடிஸையும் இவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி லாலல் இறந்த மாதிரியே தெரியாம அபிமன்யோட ஐடி கார்டையும் சூட்கேஸையும் போட்டு பக்காவா பிளான் பண்ணி இருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி தப்பிக்கிறதுக்கான காரணம் ஏன்னா இவங்க 3 பேருமே நாம அரெஸ்ட் பண்ண வேண்டிய குற்றவாளிகள் தான். ராணி ஆல்ரெடி ஜெயில இருக்க வேண்டியவா, ரிஷு எப்பவோ நீல் கேஸ்ல உள்ள இருக்க வேண்டியவன், அபிமன்யுவும் ஒரு பாம்பை வச்சு அவங்க ஃபேமிலியே காலி பண்ணதுக்காக அவனும் உள்ள இருக்கணும். இப்படி எல்லாம் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. பட் இது எல்லாமே ஓகேனாலுமே கூட இவங்க 3 பேரும் தப்பிக்கிறதுக்காக அந்த ரயில்வே பிரிட்ஜை எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னு தான் தெரியலன்னு சொல்றாரு. அதோட அன்னைக்கு அபிமன்யு மேல ராணி கம்ப்ளைண்ட் பண்ண வந்த நாள் அபிமன்யுவோட கிளினிக்ல இருந்து ரிஷுவும் அபிமன்யுவும் வெளியே கிளம்புற ஃபுட்டேஜையும் காட்டுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டதும் ஆபீசரும் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், பட் அவங்க ரிவர் மேல இருந்து குதிச்சப்போ அவங்க பாடி கூட கிடைக்கல. ஏன்னா அங்க இருக்கிற முதலைங்க அவங்கள அங்கேயே சாப்பிட்டுருச்சு. இப்போ இதுவும் அவங்களோட பிளான்னா எதுக்காக அவங்க முதலைங்க இருக்கிற ரிவர்ல குதிக்கணும்? மாண்டி கிட்ட இதுக்கான பதில் இல்லைங்கிறதுனால இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. இதனாலே இந்த கேஸ்ல எந்த எவிடன்ஸும் கரெக்டா இல்லைன்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்றாங்க. தென் கட் பண்ணி 6 மந்த்ஸ்க்கு பிறகுங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ இதுல ட்விஸ்ட் என்னன்னா இதுல ராணியும் அபிமன்யுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அன்னைக்கு நாள் பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சதுல ராணி அபிமன்யு மட்டும் தப்பிச்சுட்டாங்க. ரிஷு அங்கேயே இறந்துட்டான். அதனால ராணி ரிஷுவை நினைச்சு ரொம்ப சேடா ஃபீல் பண்றா. அதே டைம் அபிமன்யு அவளை ரொம்ப ஹாப்பியா பாத்துக்க ட்ரை பண்றான். இப்படி இருக்கிறப்போ டிஎஸ்பி மாண்டிக்கு தினேஷ் பண்டித் எழுதுன தி குரோக்கடைல் ட்ராப்ங்கிற ஒரு நாவல் அனுப்புறாங்க. இந்த நாவலை பார்த்ததும் இவருக்கு பண்டித் இறந்து ரொம்ப நாள் ஆனாலுமே கூட அவரோட நேம்ல இந்த நாவலை யாரும் அனுப்பியிருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்புறம் நாவலையும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ராணியோட கேஸ் சம்பந்தமான எல்லா விஷயமும் இருக்குது. ஆக்சுவலா ராணி ரிஷு அபிமன்யு 3 பேரும் போலீஸ் கிட்ட இருந்து ஃபுல்லா தப்பிக்கணும்னா இவங்க 3 பேர் இறந்ததா போலீஸ் நம்பணும். அப்படி நமக்கு ஒரு பிளான் தேவைன்னு அதனாலதான் அந்த ரிவரை பிளான் பண்ணி அதுல குதிச்சா முதலைங்க விடாதுன்னு போலீஸ் நம்புவாங்க. பட் அதுக்கு முன்னாடி முதலைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. அப்படின்னு அந்த பிளான் படி அந்த பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் தூரமா கொஞ்சம் அதிகமான இறைச்சியை போட்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழே முதலைங்க இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ரிவர்ல குதிச்ச 3 பேரும் முதலைங்க இருக்கிற ஆப்போசிட் சைடா போறதுக்கான ஒரு ரெட் ரோப்பையும் கட்டியிருந்தாங்க. அப்படி அவங்க பிளான் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கிற டைம் ஒரு முதல்ல ரிஷுவை கொன்னுடுச்சு. இப்போ இந்த நாவலை ரீட் பண்ண மாண்டிக்கு அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிடுச்சு. அதோட அந்த புக்கோட
லாஸ்ட் பேஜ்ல இந்த கதை உன்னை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தா இதோட அர்த்தம் இன்னும் ஆச்சரியமா இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும்னா வான்னு டேட் அண்ட் அட்ரஸ் எல்லாம் அதுல எழுதி இருக்குது. இப்ப இதை பார்த்த மாண்டி அந்த டேட்டுக்கு அந்த அட்ரஸுக்கு கிளம்புறாரு. அதே நாள் அபிமன்யுக்கும் ஒரு பிளேஸ்க்கான அட்ரஸும் டேட்டும் கிடைக்குது. பட் இது அனுப்பியிருக்கிறது ராணி தான், அபிமன்யுவுக்கு தெரியாது. தென் அதே நாள் அபிமன்யு அந்த பிளேஸ்க்கு வர்றான். அங்க ஒரு மலையோட உச்சியில ராணி நிக்கிறா. அந்த டைம் ராணி அபிமன்யு கிட்ட உனக்கு மனுஷங்களோட உயிர்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, லாலனன் பூனத்தை எதுக்காக கொண்டா அது நம்ம பிளான்லயே கிடையாதுன்னதும் அபிமன்யு அவங்க 2 பேருமே இருக்கிறது ரிஸ்க் தான், அதுக்காக தான் உன் கூட இருக்கிறதுக்காக அந்த ரிஸ்கை என் லைஃப்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றான். அதுக்கு ராணி அப்போ ரிஷுன்னதும் அபிமன்யு ஷாக்ல நிக்கிறான். ரியலா அன்னைக்கு நாள் ரிவர்ல குதிச்சு 3 பேரும் அந்த ரெட் ரோப் சைட் போயிட்டு இருக்கிற டைம் ரிஷு அவனோட கையை வச்சு ஸ்விம் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். அதை பார்த்து அபிமன்யு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிட்ட போற டைம் அவன் பின்னாடி ஒரு முதல்ல வந்ததை பார்த்ததும் இப்ப அங்க போனா நாமளும் காலின்னு ரிஷு போனாதான் ராணி நமக்கு கிடைப்பான்னு ரிஷுவோட ப்ராஸ்தட்டிக் ஹேண்டை தண்ணியில தூக்கி போட்டுட்டு அபிமன்யு ஃபாஸ்டா ராணி கிட்ட போயிட்டான். அதனால அந்த முதல்ல அன்னைக்கு அவனை கொன்னுடுச்சு. அதை பார்த்த ராணி ரொம்ப கஷ்டப்பட்டா. அபிமன்யு இப்படி பண்ணுவான்னு ராணி எப்பவுமே நினைச்சு பார்த்ததே இல்ல. அதே டைம் மாண்டி இந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு இனிமே உங்க 2 பேருக்கும் லைஃப் லாங் ஜெயில் தான் சொல்றாரு. அந்த டைம் ராணி அபிமன்யு கிட்ட நீ ரிஷுவை கொன்னுட்ட, ரிஷு இல்லாத லைஃப் எனக்கும் இல்லன்னு சொல்லி மேல இருந்து கீழே குதிச்சிடுறா. அதை பார்த்ததும் அங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தென் மாண்டி அபிமன்யுவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ராணி இறந்துட்டான்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற டைம் அபிமன்யு போலீஸ் கிட்ட அந்த மலைக்கு கீழே பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் அங்க ராணியோட பாடி கிடைச்சதான்னு கேட்டதும் மாண்டி இல்லன்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்ட அபிமன்யு பயங்கரமா சிரிச்சு சார் சார் நான் ஒண்ணுமே இல்ல, அவங்க தான் டேஞ்சரேன்னு சொல்றான். இப்போ இங்க மேட்டர் என்னன்னா மலை மேல இருந்து தண்ணியில குதிச்சனால ராணிக்கு எதுவும் ஆகல. தென் அங்க இருந்து கரைக்கு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு டெம்பிள் போறான். அங்க ரிஷு வர்றான். அப்படியே இவங்க 2 பேரும் பிளான் படியே எல்லாம் நடந்துச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ரியலா அன்னைக்கு நாள் அபிமன்யு ரிஷுவை முதல்ல சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுட்டு போன பிறகு ரிஷு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட ப்ராஸ்தட்டிக் ஹேண்டை தண்ணிக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு அந்த முதலே கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டான். தென் நெக்ஸ்ட் சீன்ல அபிமன்யு மாண்டிக்கிட்ட சொல்றான், நான் தான் அவங்களுக்கு சொன்னேன் உலகத்துல செத்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு, பட் அவங்க அதை என்கிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னதும் மாண்டி அதை நீ சொல்லலடா, உன்னோட அப்பா தினேஷ் பண்டித் அவரு தான் அவரோட நாவல் வழியா எல்லாருக்கும் இதை கத்து கொடுத்துருக்கிறாருன்னதும் அபிமன்யு உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னு ஷாக் ஆகி இருக்கிறான். இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான். தேங்க்யூ.